இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் போய் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான். ஒருவேளை அன்னைக்கு நம்ம படத்துக்கு போகாம இருந்தா அவனை காப்பாத்திருக்கலாமோ? விட்றா, இனி அதே நினச்சிக்கிட்டு. இல்லைடா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். என்ன ட்ரை பண்ண போத? அவன் எப்படி செத்தான்னு தெரிஞ்சுக்கணும்டா. டேய், ஆத்தாண்ட இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோம். அதை தெளிவாக போட்டுருக்கலாம். பாத்ரூம்ல தான் வலிக்கும் செத்தான்ட்டு. உனக்கு அவன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் எதையுமே மறக்கல. பின்மண்டையில் அடிபட்டு செத்துருக்கான். நான் தான் மறக்கலான்னு சொல்லல. அப்ப ஏன்டா சொல்லிட்டு இருக்க? டேய், கீழே விழுந்த பிளேடு தான்டா அடிபடும். அடிப்படல, பின்னாடி அடிச்சு கொன்னுருக்காங்க அவனை. டேய், அவனுக்கு சொல்லி புரிய வையேன்டா. அவன் கிடக்குறான்ப்பா. நம்ம வேணா எதுக்கும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? டேய், ஆத்தாண்ட அவங்ககிட்ட பேசி புரிய வைக்க சொன்னா மறுபடியும் எங்கிட்டயா சொல்லிட்டு இருக்க? இப்பெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்கு. எம் மேலையா? ம், அன்னைக்கு தியேட்டர்ல வெஜ் பப்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னியே. ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அதை வாங்கி கொடுத்தது நானு. ஹலோ, நம்ம தான் போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் ஷேரிங், ஸ்நாக்ஸ் ஷேரிங் எல்லாம் பேசி தானே போனோம். இப்போ வந்து சொல்லி காட்டுற? டேய், நான் சொல்லி காட்டல. அன்னைக்கு நான் உங்க கூட தான் இருந்தேன்னு சொல்றேன். அதான் சொல்லி காட்டுறேன்னு. டேய், யாரா இவன்? டேய், இப்போ இது ரொம்ப முக்கியமா? அன்னைக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும்ட்டு. இப்போ இங்க எவனுக்குமே அவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிக்க அக்கறையே இல்லையா? ஒரு நிமிஷம், கடைசியில் என்னையே சொல்ல வச்சிட்டீங்கல்ல. ச்சே, இங்க பாரு, நாங்க சொல்ல வைக்கல, அவன் சொல்ல வச்சிருக்கான். எனக்கு என்னமோ அவன் நம்ம கூட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பத்தியா அவன் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனாதான்டா. டேய், கட் பண்றா. இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்கணும். செத்தவன் தான் உயிரோட வந்து சொல்லணும். சூப்பர்ப்பா, நல்ல ஐடியா இது. அதுக்குன்னு செத்தவனை தோண்டி எடுக்க சொல்றியா? தோண்டெல்லாம் வேணாம், என்னை நம்புங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ண போத? இந்த பாப்பாயை நம்புறீங்களா? அதனால தான் கேட்குறேன், நீ என்ன பண்ண போத? விடுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். டேய், வாடா போலாம். நான் இதுக்கு என்னையா கூப்பிடுற? டேய், ஏன்டா இப்ப கத்துத? நான் எங்க கத்துறேன்? அவன் எல்லாத்தையும் தனியா பாத்துறேன். டேய், இப்ப என்ன கூப்பிடுறான்? டேய், புத்தான்னு பேசிட்டு கொஞ்சமாவது பேருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கடா. புத்தான்ற பேர் நானா வச்சேன்? அது எங்க தாத்தா வச்சாரு. எங்க அப்பா எதுக்கு வருமா? அது எனக்கு வந்துடக்கூடாதுன்னு வச்சாரு. டேய், போடா, அவனை கூட்டு போடா. சரி வா போவோம். எல்லாத்துக்கும் என்னைய கூப்பிட்டா நான் எங்க போவேன்? எங்க தாத்தா பேர் கூட தான்டா அழகுசாமி. இப்ப நான் அழகா இல்ல? தாத்தா கீத்தன அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஹார்ட் பேஷண்ட் குழந்தைங்க அப்படி யாரும் இல்லைல்ல? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதுக்கு இல்லை, என் சைட்லேருந்து நான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன். ஓகே, ரெடியா? டேய், என்னடா ஏதோ போட வந்துட்டு ரெடியான்னு கேட்குற? என்னது இது? அதான் சொன்னேனே, அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. அதுக்கு தான் அது. டேய், டாக்கிங் போர்டுன்னு போர்டு பேர்லாம் போட்டா அவங்க கூட பேசலாமா என்ன? அதுக்கு இந்த காயின் மூலியமா தான் நம்ம அவன்கிட்ட பேச போகிறோம். அப்ப இதுக்கு இவங்கள ரெடி பண்ணதுக்கு தூக்கி போட்டு அதுல பேசலாம்ல? டேய், ஏன்டா?
ஏப்பா ஃபர்ஸ்ட் இதுல பேசலாம்னா அப்ப அதுல பேசலாம்னா எதுல தான் பேச போறான்? இட்ரா டேய் என்னன்னு தெளிவா சொல்றா. இந்த காயினை இந்த போர்டு மேலே வச்சு தான் நம்ம அவன்கிட்ட பேச போகிறோம். அதை ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லலாம்ல. டேய் எனக்கு ஹெல்ப் பண்றியா? சொல்றா. உன் பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. சரி சரி இது எப்படி விளாடணும்னு சொல்லு. இந்த கேண்டில்லாம் ஏற்றிட்டு இந்த காயின் மேலே என் கையை வச்சுட்டு அவனை 3 தடவை கூப்பிடுவோம். கூப்பிட்டா அவன் வருவான். அவன் வந்துட்டான்னு நமக்கு எப்படி தெரியும்? அவன் வந்தால் இந்த காயின் எஸ்ஸுக்கு போகும், அவன் வரலனா காயின் நோக்கு போகும். வந்தா எஸ்ஸுக்கு போகும். சரி வரலன்னா எப்படி நோக்கு போகும்? ஆமாம், வரலன்னா நோக்கு தானே போகும். டேய் வந்தா எஸ்ஸுக்கு போகும், வரலன்னா எப்படி நோக்கு போகும்? ஏன்பா வந்தா எஸ்ஸுக்கு போகணும், வரலன்னா நோக்கு தானேப்பா போகணும். டேய் நான் கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சு. என்ன புரிஞ்சு? வந்தா எஸ்க்கு போவோம், வரலனா நோக்கு போகும். வரலன்னா எப்படி நோக்கு போகும்? ஏப்பா நோ மீன்ஸ் நோ. உனக்கு புரியுதா இல்லையா? டேய் நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையாடா? சரிடா இப்போ வந்துச்சுன்னா எப்படி எஸ்ஸுக்கு போகுது? அவன் வந்தா எஸ்ஸுக்கு போகும். அதான் எப்படி? அவனே மூவ் பண்ணிடுவான். சரி இப்போ அவன் வரல, எப்படி நோக்கு போகும்? அவன் டேய் உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியும்பா, தெரியும், நிறைய டைம் விளாண்டுருக்கேன். நிறைய வாட்டியா? நீங்க பாலா கூப்பிட்டு அவன் வந்தா பரவாயில்ல, வேற ஏதாவது வந்துட்டு என்னடா பண்றது? வேற யாராவது வந்தா நம்ம அவங்களே கேட்போம். அவன்கிட்ட என்ன கேட்ப? இவன் எப்படி செத்தான்னு. எப்பா அவன் எப்படி செத்தான்னு நம்ம தெரியணும், அது யார்கிட்ட கேட்டா என்ன? கரெக்ட். என்னடா நீயும் வேற ஏதாவது வந்தா போதாங்கடா. இங்க அவன் தான் இருக்கான், அவன் தான் வருவான். சரி ஸ்டார்ட் பண்ணு. எல்லாம் ஓகே தானே, ரெடி தானே? அவன் வந்தவொடனே யாரும் அவன்கிட்ட படபடன்னு பேசக்கூடாது, பொறுமையாக நிறுத்தி அவன்கிட்ட பேசணும். ஓகே? டேய் முதல்ல வரானான்னு பார்ப்போம். நீ ஏன் நம்பிக்கையெல்லாம் பேசுற? அபி இருக்கியா? எது அபி இருக்கியாவா? டேய் ஏன் இப்போ அபிங்கிற? அப்பா நான் எப்பயுமே அவனை அபின்னு தான்ப்பா கூப்பிடுவேன். ஒன்றும் தேவையில்ல, அபிமன்யன் ஃபுல் நேமே கூப்பிடு. அபின்னு கூப்பிடு போய் வேற ஏதாவது வந்தா போகுது. ஓகே ஓகே. அபிமணி அப்பா ஒரு மாதிரி இருக்குப்பா. இவன் வேற ஏதோ இழுத்துட போதான்னு நினைக்கிறேன். விளையாடாதீங்கப்பா. சரி ஓகே. அபிமன்யு 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 நீ வந்துட்டனா காய் நான் எஸ்ஸுக்கு கொண்டு போ, இல்லாட்டி டேய் இல்லாட்டி நீ வந்துட்டனா எஸ்ஸுக்கு கொண்டு போ. டே அபிமன்யு நாங்கள் 3 பேர் தான்டா இருக்கோம், வாடா. டேய் எனக்கு என்ன மாதிரி வேலைக்கு ஆகணும்னு தோணலை, இதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு, தூக்கி போட்டு உள்ளே வாங்க, சும்மா டைம் வேஸ்ட். அப்பாப்பா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன? இந்த கேம் ஆரம்பிச்சா பாதியிலே விட்டு போகக்கூடாது. ஏன் ஏன்? அது அப்படித்தான். போனால் என்ன ஆகும்? அது நம்மளை விட்டு போகாது. எது? அவன்தான்ப்பா அபிமன்யு. அவன் தான் வரவே இல்லையே. அவன் இங்கே தான் இருக்கான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் இங்கே தான் இருக்கானா? காயின் எஸ்ஸுக்கு போக வேண்டியதானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவன் இங்கே தான் இருக்கான். அது எப்படி உனக்கு தெரியாது? ஏன்னா இது வந்து எஸ்ஸுக்கு போன இவன் தானே சொன்னா, இப்போ போகலாம் இல்லைன்னு தானே அர்த்தம். அது உனக்கு வந்துட்டானா? இது மாதிரி கண்டிப்பாக காயின் போய் எஸ்ஸில் போய் நிற்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது நம்பிக்கை இருந்தால் என் கூட நில்லுங்க.
ஆடத் தெரிஞ்சா ஆடு. கொஞ்ச நேரத்தில் அபிமன்யோட சேர்த்து இன்னொருத்தனோட கொலையும் விசாரிக்க வேண்டிய வந்திருக்கும். இன்னொருத்தன் யாருப்பா? இது இப்போவே முடிச்சுக்கிறது நல்லது. கண்டினியூ ஆச்சுன்னா திரும்பவும் சொல்கிறேன், 2 பேரோட சாவை விசாரிக்க வேண்டியது இருக்கும். சொல்கிறது கேளு. லாஸ்ட் ட்ரை. நான் வரல, நீங்களே விளையாடுங்க. அப்பா கேமை பாதியில் விட்டு போகக்கூடாது. போடாடே. அவன் போட்டோம். லாஸ்ட் ட்ரை நம்ம பண்ணலாம். அபிமன்யு வந்துட்டானா எஸ்ஸுக்கு போ. ஒருவேளை அவனுக்கு வர விருப்பம் இல்லையனுமோ. ஆமாம், டைம் என்னாச்சு? 10 ஆக போகுது. டேய், அவன் 9 மணிக்கெலாம் தூங்கியிருப்பான்டா, அதனாலேயா இருக்கும். நல்ல வேலை, இந்நேரம் அவனை எழுப்பி விட்டுருப்போம். அப்புறம் அவ்வளோதான், அவன் காண்டாயிருவான். சரி சரி அப்போது நாளைக்கு 8 மணிக்கா அவனை கூப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே. அப்படியே இருக்கட்டும். டேய், மணி 10 ஆச்சு. அபிமன்யுனா 9 மணிக்கெலாம் சாப்பிட்டு தூங்கிடுவான்ல. நம்ம அது தெரியாமல் கூப்பிட்டுட்டு இருக்கோம். நாளைக்கு கூப்பிட்டுக்கலாம். பாதியிலே விட்டு வந்துட்டீங்க, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, அவன் தான் வரவே இல்லையே. அதுக்குன்னு கேண்டில் கூட அணைக்காமையா? அட, அதெல்லாம் ஆஃப் ஆயிரும்பா, வாப்பா. வா. என்னாச்சுடா? இவ்வளோ நேரம் ஒன்றும் தெரியல. வேற யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குடா. நான் சொன்னேன்ல, அவன் இங்கே தான் இருக்கான். உன்னோட ட்ரை பண்ணுவோமா? இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துல தூக்கம் வருது. சரி, பார்ப்பலாம். டேய், என் சார்ஜர் எங்கடா? என்ன கேட்டா? என்னடாச்சு? ஒன்றும் இல்லை. விட்ரா, அவன் வரலேன்னு கவலைப்படாத. நாளைக்கு கண்டிப்பாக வருவான். நீ இன்னும் தூங்கலையா? அவன் இங்கே தான் இருக்கான்னு நீ சொன்னதுக்கப்புறம் எப்படா தூக்கம் வரும்? அவன் இங்கே இருக்கான்னு சொன்னதே நீதான்டா. நான் சொன்னது வேற, நீ சொன்னது வேற. டேய், 2 பேரும் அவன் இங்கே இருக்கான்னு தான்டா சொன்னோம். டேய், நான் இறந்தவங்களாம் கூட தான் இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் சொன்னேன். ஆனால் நீ அதை உணர்ந்து சொன்ன. கரெக்டு தானே? என்னாச்சுடா? டேய், ஆமாண்டா,
அவன் இங்கே தான்டா இருக்கான். டேய் அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. அவன் இங்கே தான் இருப்பான். வேற எங்கட போவான்? டேய் நீ இன்னும் இந்த இறந்தவங்களாம் நம்ம கூட தான் இருப்பான்னு ஒரு அசம்ஷன் சொல்கிற. நான் அதை சொல்லலை. அவன் இங்கே தான் இருக்கான். ஆமாம், அவன் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கான். ஏன் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதை கூட உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். இப்போ அதுக்கு என்ன? டேய் இப்போ அவனை கூப்பிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்னடா பண்ண போதும்? டேய் அவன் செத்தா கூட பரவாயில்லடா. அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? டேய் எப்படினாலும் செத்துட்டான்டா. இனிமே எதுக்குடா அது? டேய் அவன் எத்தனை வாட்டி நமக்காக நின்றுருக்கான்டா. அவனுக்காக நம்ம நிற்கணும்டா. ஆனா நிக்க கூட அவன் இல்லையடா. அதனால தான் நான் சொல்கிறேன், அவன் கூட நம்ம நிற்கணும். இங்கே பாரு, உனக்கு அது சொன்னாலாம் புரியாது. நாளைக்கு அவன்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். இப்போ தூங்கு. சும்மா ஏதாவது வளரிட்டு. என்னடா பார்த்த? நான் அதை பார்க்கலடா. ஆனா இது பெரிய ஷேடோ இப்படி கிராஸ் ஆச்சுடா. லைட்டு முன்னாடி ஏதாச்சும் பூச்சி பறந்துருக்கும்டா. அதை பார்த்து பயந்துட்டேன். பூச்சி எப்படி அவ்வளோ பெருசா? கொட்டாங்க. டேய் அன்னைக்கே சொன்னேன் காந்தாத படத்துக்கு இவன் வேண்டான்ட்டு. அவன் நீ பார்ட் 1ல இருந்தே வெளியே வரலடா. அவன் தான் ஆசைப்பட்டான். நான் என்ன பண்ணுவேன்? 2 பேரும் கத்தாம படுக. எப்பா அது பூனைப்பா. அதுக்கு போய் பயந்துக்கிட்டு. சே டேய் நம்ம அந்த போர்டு ஆடலாமா? என்ன பேசுற? இந்த டைம்ல அவன் சாப்பிட்டு தூங்கிருப்பான். அவனை போய் எழுப்ப சொல்றியா? அவனை இங்கதான் இருக்கான் அவன். வா போய் பேசலாம். நமக்கு தான் விளையாட தெரியாதப்பா. என்னடா இந்த காயின் மேல கை வச்சு வந்தா எசு வரலன்னு அதானே? வரலனா இப்படி நோக்கு வரும். வராதுல. என்ன பாக்குற? நீ தானே சொன்ன வரலனா நோக்கு வராதுன்னு. அதான் கேட்டேன். இப்ப நீ வரியா இல்லையா? இல்லப்பா. நீ இவன் கூடயாது? இல்லப்பா, வராதுன்னா நோக்கு வராதுப்பா. இவன் கத்துவான் வேற. எப்ப நானும் பயமா இருக்குடா. நான் வரேன். எஸ்ல இதெல்லாம் நீ தான் பண்ணியா? என்னது? தோ விளக்கெல்லாம் அணைச்சிருக்க. காயின் எஸ் கொண்டு வந்திருக்க. நாங்க நம்பணும்னு இவ்வளவு வேலை பார்த்துட்டா உள்ள வந்த? டேய் நான் இல்லடா. அடப்பாவி, நாங்க நம்பணும்னு போர்டில் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க. என்னடா இதெல்லாம்? டேய் இது நான் இல்லடா. நிறுத்துடா. உனக்கு இப்போ என்ன? அபிமன்யு வந்துட்டான். வந்து அவனே வலிக்கு வந்து செத்துட்டான்னு அவன் வாயில சொல்லணும். இந்த பிரச்சனை இதோட முடிக்கணும். அதான உன் ஆசை? ஏன்டா அப்படி இருக்க? சரியான சாடிஸ்டா நீ. டேய் ஏன்டா அப்படி துடிக்குது உனக்கு? உன்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு யார் பண்ணனே தெரியாதப்போ எனக்கு எப்படிடா இருக்கும்?
வந்துட்டானா? இப்போ பேசினா கரெக்டாக இருக்கும்ல? நைட் டைம்ப்பா, பயமாக இருக்கும்ல? தீப்பெட்டி தீப்பெட்டி எடுத்துட்டு வாடா. நான் போகிறேன். என்னாச்சு? ஏப்பா, என்ன யாரோ துரத்துற மாதிரி இருந்துச்சா, அதான் ஓடி வந்துட்டேன். தீப்பெட்டி எடுத்துட்டே இல்லையா? இதோ அங்க அதான் பறந்துச்சு. நான் இங்கே தானடா இருக்கேன். ஏன்டா? நீ இங்கே தான் இருக்க, நான் தானே அங்கே இருக்கேன். சரி, அபிமன்யு, நீ இங்கே தான் இருக்கன்னு தெரியும். எங்களுக்கு நீ எப்படி செத்தன்னு தெரியணும். உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அபிமன்யு, விளாண்டது போதும். நீ இங்கே தான் இருக்கன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு என்னாச்சுன்னு இந்த போர்டு மூலியமா வந்து சொல்லு. அட இருப்பா நீ. ஏய், உனக்காக தானே நீ கத்திக்கிட்டு இருக்கோம். வந்து என்ன சொல்ல மாட்டியா நீ? அவனை இப்ப நீ வரல, உன்னை சாவடிச்சிருவேன். அவன் ஆல்ரெடி செத்துட்டான்டா. அவன் செத்துட்டு போறான்ப்பா. இரு, சரி, இப்ப நீ வரமாட்டல. சரி, நீ வர தேவையில்ல. எப்பா, வேற ஆளு கூப்பிடு. எது? வேற ஆளு. எதுக்கு? ஏன் அவன் தான் சொன்னால யாரை கூப்பிடல வந்து சொல்லுவாங்கன்னு. வேற ஆளு கூப்பிடு. வந்தவனே எதுவும் சொல்லாம இருக்கான்டா. வேற ஒருத்தர் வேண்டாம், நான் முடிச்சுக்கலாம், நான் போயிடலாம். வேண்டாம்டா. என்னப்பா பயப்படுறியா? பயப்படுறியா? இல்லடா. பயமா இருந்தா நீ போ, நான் பேசிட்டு நான் வந்து சொல்றேன். நீ போ. அபிமன்யு, வா பாத்துக்கலாம். நீ வரமாட்டியா? வேற ஆள் கூப்பிடுறேன். ஒருவேளை அபிமன்யுக்கு பதிலா வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா? நல்லதா போச்சு. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. சிம்பிள். இங்க வேற யாராவது இருக்கீங்களா? பாப்பா இதானே? ஆமாப்பா. அவன் என்னப்பா பண்றான்? எதுக்கு அது பத்தாதுன்ட்டு இவன் வேற. வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அபிமன்யுக்கு ஸ்பெல்லிங்கே தப்புப்பா. அபிமன்யுக்கு ஏபிஐ எம்ஏஎன் ஒய்யூ தானே வரணும். ஆனால் இங்கே பாருங்க, எம்ஓஓ கேகே ஏ ஒய்ஒய்ஏன்னு வருது. அபிமன்யு எங்கே இருக்கு, மூக்கையா எங்கே இருக்கு? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உள்ள போலாம் தானே சொன்னேன். ஆமா.
கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு போப்பா. வா நான் சொல்றேன். என்ன நான் அப்பவே சொன்னேன் எதையோ இழுத்துட போதன்ட்டு. பாத்தியா? எப்பா அபிமன்யோட்ட இந்த ஸ்டிக்கே இல்ல. டேய் அவன் அபிமன்யோ இல்லை இங்கதான். அபிப்பா அவன் அபிமன்யோ தான். அவன் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் ஸ்பெல்லிங் மாத்தி மாத்தி எழுதுறான். அதை விடுங்க. யாராக இருந்தா என்ன? நம்மளே ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கணும்னு நினச்சிருந்தோம். அவங்களே வந்துட்டாங்க. கேட்டுருவோம். அப்போதே எங்க உட்காந்துருக்க, போய் கேட்டு வர வேண்டியதானே? ஆ, 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 ஆ. நானும் ஹியூமன் தானே, எனக்கும் பயம்லாம் இருக்கும்ல. ஆ. உட்காந்துட்டே இருந்தா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இப்போ தெரிஞ்சிச்சு போவான் பாது. ஓஹோ போக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இதோ வரேன். எப்பா அபி டோர் ஓப்பன் பண்ணவே விட மாட்டான்ப்பா. இப்படிதான் இவன் கதையை டெவலப் பண்றான். லாக் பண்ணியிருக்கேன்டா. சாரிப்பா. போடா, ஏன் நிக்குதே? அங்க யாரோ உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கப்பா. ஸ்க்ரீன் எல்லாம் வாங்கினது நான் தான் ஆர்டர் பண்ணேன். ஏண்டா உனக்கு வேற கலரே கிடைக்கலையாடா? பா இதுதான்ப்பா பை 6 கெட் 4 ஃப்ரீன்னு போட்டிருந்தது. எப்படி நல்லா கிராண்டா இருக்கா? என்ன ஸ்க்ரீனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு ஸ்க்ரீன் பிளே நடந்திருக்கு, அதை பற்றி யாராச்சும் பேசுங்கப்பா. இப்ப கேளு. அப்பவே சொன்ன வேண்டாம் வேண்டான்ட்டு. கையை ஸ்ட்ராங்க பிடிங்க. காலை விடுறா. கதவு எப்போ திறந்த? எனக்கு என்ன ஆசையாடா? நான் இல்லடா. ஏதோ மூக்கையான்ட்டு கொண்டு வந்துட்டு ஏன்டா இப்படி? என்ன என்னப்பா மூக்கை கேட்கனா? இருட்டில் உட்காந்து பயன்படுத்திட்டு இருக்கு. பேக் பேக்கா சாத்துப்பா. கதவை சாத்துங்கிறது எவ்வளவு வீதாப்பா சொல்றான். போய் தொலை. ஃபோன் 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 போடு. ஃபோன் போடு. யாருக்கு? அங்கிள், பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு. எடு எடு எடு. நம்பர் இல்லையே. எடு எடு எடு. ஃபோன் ஃபோன். அங்கிள் நம்பர்? இருக்கு.
என்னடா அங்கிள் 1 அங்கிள் 2 அங்கிள் 3 அங்கிள் 4 யாரா? அங்கிள் டூ ஹலோ அங்கிள் 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 நீங்க சீக்கிரம் கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுக்கு கதவு தரங்க. எங்க வீட்டுல யாரோ இருக்காங்க அங்கிள். சீக்கிரம் வாங்க. நான் எப்படி வர முடியும்? நான் தான் யூஎஸ்ல இருக்கேனே. அங்கிள் யூஎஸ்ஏ என்னடா யூஎஸ்ஏ போயிட்டது? அம்மா தம்பி அங்கிள் அவன் என்ன கூப்பிட போற? பக்கத்து வீட்டு தோல அங்கிள்ரா. அங்கிள் ஒன்னு அங்கிள் ரெண்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கான். இது அங்கிள் தொலங்கிள் வந்து எங்க வீட்டு கதவை தரங்க அங்கிள். எங்க வீட்டுல ஏதோ வந்துட்டாங்க அங்கிள். வாங்க சீக்கிரம் வாங்க. ஆமாப்பா. அங்கிள் அப்பா குச்சி துரை அங்கிள் வீட்டுக்கு போயிடுச்சு. அப்பா போடுப்பா போய் தொலை. யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு. எப்பா அபிமன்யு எப்படி செத்தவனு கண்டுபிடிக்கணும்ல. டேய் நீ என்ன அதுலயே இருக்க? வெளியே வாடா. அவனை கண்டுபிடிச்சு நம்ம சும்மா போடக்கூடாது. டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. பேசாம இரு. சும்மா என்னடா போன் நல்லா இருக்கு. அதை ஏன்டா கொண்டு வந்து? நீ இப்ப எல்லாம் பண்றது பார்த்தா எனக்கு என்னமோ ஓ மேல தான் சந்தேகமா இருக்கு. எம் மேலையா? ஆமா, ஆரம்பத்துலேருந்து நீ எதுக்கும் ஒத்துழைக்கல. பா அவன் எங்க போறான்? நான் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டேன்னா ரோசத்துல கேம் ஆட போறான். டேய் பேசாம அமைதி இருந்தா என்ன? எது பேசு. மண்டே ஆட்டாத. பேசு. டேய் இங்க என்ன பண்ற? போர்டு அங்க இருக்கு. 1982 தான் மூக்கையா இந்த வீட்டில் வாழ்ந்தது. அப்ப மூக்கையா பாவம், வாழ்நாள் முழுக்க அவளுக்கு ஒரே கஷ்டம். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவளை கைவிட்டுட்டாங்க. ஒரு நாள் ரொம்ப விரக்தியில் தோ இங்கே தான் தூக்கில் தொங்கினாது. அவர் தூக்கல மாட்டினது உனக்கு எப்படி தெரியும்? முக்கிய சொன்னாரா? அப்போ உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட சொல்லாம விளாண்டுட்டு இருந்தியா? அப்ப எப்படி உனக்கு எல்லாம் தெரியும்? ஏய் ஜேகே, இங்க பாரு, விளையாடாதடா, உண்மை சொல்லு. ஜாக் அங்க இருக்கானே. அங்க? அப்ப இது யாரா? அபிமன்யுடா. அபிமன்யு வந்துட்டான். அபிமன்யு? அபி நீ தானடா? டேய் நீ தான் சொல்ல மாட்டேடா. அபிமன்யு நீ வரவே இல்லையே. வரலையா? அப்போ நீ யாரு? உன்னதான் கேக்குறோம். முத்து
முத்துடா. டேய் அது அது நம்ம ஜாக்குடா. ஐயோ இப்பதானே சொல்லிட்டு போனா முத்துன்னு. முத்து ஜாக். இன்னொரு தடவை கூப்பிடு. பாப்பாய் என்னைய கூப்பிட்றான்டா. அப்போ போ. முத்தா உன்னைய கூப்பிட்றான்டா, வாப்பலாம். வேணாம். டேய் விளையாடாதீங்கடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எங்க இருக்கீங்க? டேய் அவன் ஏதோ ரொம்ப பயப்படுறான் போலடா, வா போய் பார்க்கலாம். டேய் பயப்படுறானா? நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சும்மாறா. டேய் ரொம்ப பயமா இருக்குடா, என்கிட்ட வாங்கடா. டேய் அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். டேய் இருப்பா. சொல்றது கேளுடா. அவன் கூப்பிட்றான், நம்ம போகணும்னு நினச்சிக்க டப்புன்னு மூஞ்சில வந்து முத்துன்னு பயமுறுத்துவான். வேணாம், இங்கே இருப்போம். டேய் என்னடா சத்தம் மட்டும் கேட்குது, ஆளையே காணோம். எங்கடா இருக்கீங்க? என்கிட்ட வாங்கடா. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, வா போய் பார்ப்போம். அவன் சொல்லல, அவன் முத்துன்னு பயமுறுத்துவான்ட்டு. முத்து முத்து எங்களை விட்டுரு, நாங்கள் எதுவும் பண்ணல. என் ஃப்ரெண்டை விட்டுரு. முத்து போ போ போயிரு போயிரு. என்னடா முத்து முத்துன்ட்டு? நான் ஜாக்குடா. ஜாக்கா? ஆமாண்டா. அது எப்படி நாங்கள் நம்புறது? டேய் அதான் நானே சொல்கிறேன் ஜாக்குன்ட்டு. அப்போ என்னடா? கொண்டத்துக்கு மட்டும் தான் நான் முத்துன்ட்டு ஓடினேன், இப்போ ஜாக்குன்ற எதை நம்புறது? டேய் வேற என்ன சொன்னா நம்புவீங்கடா? நம்ம 3 பேருக்கு தெரிஞ்ச சீக்கிரட் எதாவது இருந்தால் சொல்லு. நம்ம 3 சேர்ந்து அபிமன்யு எப்படி செத்தான்னு பார்க்க தானே இந்த போர்டே விளாண்டோம். அதனால தானே இப்படிலாம் நடக்குது. அட ஆமா. என்ன ஓமா? அது முத்துக்கே தெரியும்டா. டேய் அட ஆமா. வேற ஏதாவது சொல்லு, அப்பதான் நம்புவோம். வேற அன்னைக்கு தேட்டர்ல நான் தானே உங்களுக்கு வெஜ் பப்ஸ் வாங்கி கொடுத்தேன், மறந்துட்டீங்களாடா? பா இதை பற்றி அன்றைக்கே பேசியாச்சு. நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஷேரிங் தான் சொல்லியாச்சு. இப்போ சுச்சுவேஷன் தெரியாமல் சொல்லி காட்டாதப்பா. நீ இவ்வளோ தூரம் வந்து சொல்லி காட்டுவேன்னு தெரிஞ்சா அன்றைக்கி நம்மளே ஷேர் பண்ணியிருக்கலாம். டேய் நீ இவ்வளோ சொல்கிறல்ல, நீ காளியான்னு சொல்கிறா. நானும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா காளியா? யார்ப்பா காளி? உனக்கு புரியலையா? அவன் நம்மள சுற்றி விட்றான்டா. இங்கே பாரு, இந்த காலி கிளின்னு சுற்றி விடாத. ஃபஸ்ட்டு முத்து யாருன்னு சொல்லு. நீ முத்துக்குதுன்னு சுற்றி விடாத, முதல்ல காளியான்னு சொல்லு. முத்து யாருன்னு சொல்லு. நீ முதல்ல காளியை சொல்கிறா. நீ தான்டா முத்துன்ட்டு ஓடுன, அப்போ முத்து யாருன்னு சொல்கிறா. டேய் நீ தான்டா காளின்னு சொன்னா காளியான்னு சொல்கிறா. சரிப்பா சரி, ஃபஸ்ட்டு முத்து யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீ ஏன் காளி யாருன்னு சொல்லு. என்ன அது என்கிட்டயே கேட்குத? ஓ 2 பேர் நீ தானே சொன்ன. நான் சொன்னனா? டேய் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்கள் 2 பேரும் என்னை வச்சு ப்ராங்க் பண்ணுறீங்க. ஆமாம், இவர் வச்சு பிராங்க் வர பண்ணுறாங்க. டேய் நான் முத்து சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஆனா காளின்னு நீ சொன்னடா. இங்கே பாரு, நான் காளி சொன்னேன்னா இல்லைன்னு தெரில, ஆனால் முத்து நீ தான் சொன்ன. காளியும் நீ தான் சொன்ன. டேய் காளின்னு நான் சொல்லவே இல்லை, காளின்னு நீ தான் சொன்ன. என்னடா ஃபோன் நல்லா இருக்கு. அது ஏன்டா கொண்டு வந்து? ஏப்பா ஐயோ என் ஃபோனு என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஓ மேலே சந்தேகமாக இருக்கு. எம் மேலையா? ஆமாம். டேய் 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 இவன் ஏன்டா போனா? டேய் பாப்பாய் புத்தா. டேய் என்னடா பண்ணிருக்கீங்க? டேய் பாப்பாய்.
என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? டேய் டேய் உன்ன தாண்டா. டேய் புத்தா, டேய் என்னடாச்சு? 1982 மூக்கையா இங்கே தான் வாழ்ந்தார். பாவம், அவர் வாழ்க்கை முழுக்க அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சார். ஒரு நாள் ரொம்ப விரக்தியில் தோ இங்கே தான் தூக்கில் தொங்குனார். இது உனக்கு எப்படி தெரியும்? மூக்கைய சொன்னாதா? அப்போ எப்படி உனக்கு தெரியும்? டேய் புத்தா, உன்னை தாண்டா கேட்குறேன். புத்தாவா? அவன் அங்கே இருக்கான். ஆமாம், நீங்கள் அபிமன்யு தானே தெரிறீங்க? ஆமா. உள்ள இருக்கானா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, நீயாது? புத்தா, நீயாடா? களி களி காளி, ஆமா, முத்துன்னு நான் இப்ப சொன்னேன். அது வந்து அப்போ நீ யாரு? உன்னதான் கேட்குறோம். முத்து! நான் அப்பவே சொன்னேன் போர்டெல்லாம் வேண்டான்ட்டு. நம்ம கூப்பிட்டு அபிமன்யை தவிர்த்து யாரெல்லாம் வர முடியுமோ எல்லாரும் வந்துட்டாங்க.
டேய் அந்த போர்டை கழட்டி நொட்டி இப்போ என்ன பண்ணோம்? அவங்க எல்லார்ட்டையும் பேசி அந்த காயின் மட்டும் குட் பை கிட்ட வந்துச்சுன்னா போதும்பா, இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. பேசணுமா? ஒருத்தன் வந்தா பரவாயில்ல, ஏதோ காளி மூக்கையா அதுக்கப்புறம் முத்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. என்னடா? பரவாயில்லப்பா, பேசிடலாம். பேசிடலாமா? என்னன்னு பேசுவேன்? அபிமன்யு எப்படி செத்தான்? டேய் அபிமன்யு விட்டு தொலைடா, அவனே செத்துட்டான்டா. ஏன்னா பாத்ரூம் கிட்ட பின்னாடி தான் அடிப்படுவான், அதுவும் பின்னாடி அடிச்சு கொண்டான்ட்டு அவனே செத்து இன்னும் சாத்மா ஆந்தி அடைஞ்சிருக்கும். என்னது? ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். தெரிஞ்சுட்டே தானே கேட்குது. ஐயோ வெளியும் போக முடியல, ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. டைம் என்ன? 3:20. ஐயோ இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணல ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐடியா, சாமி பாட்டு கேட்கலாம். சாமி பாட்டு எதுக்கு? நமக்கு பயம் இருக்குல்ல, அந்த பயம்லாம் போய் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். சாமி பாட்டு கேட்டுதான் பார்ப்போமே. ஐயோ அட அதெல்லாம் கேட்கலாம்ப்பா, இரு நான் போடுறேன். ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. டேய் என்ன என்ன சாங்கடாது? ராஜராஜேஸ்வரி நாமளா சொல்றா? ராஜராஜேஸ்வரிப்பா, சாமி பாட்டுப்பா, நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஏன்டா பயத்து போக பாட்டு போட சொன்னா பயத்தை ஏத்திட்டு இருக்கான்டா இவன். வேணாம், நல்லா மெலடியாவே போ. இதை கேளுங்க. குட். ஆனால் நமக்கு ரொம்ப தைரியம்டா இல்ல? டேய் டேய் என்னடா தூங்கிட்ட? சரிப்பா, பாட்டுக்கு சொக்கிருச்சு. சொக்கிருச்சா? எப்போதான் தூங்க முடியும் சொன்னால? வெளியே 3 பேர்த்த கூப்பிட்டு வச்சிருக்கேன்டா. அவன் முழிச்சிட்டு தானே இருக்கான். யார் இவன்? அவன் ஆடிட்டே தூங்கிட்டு இருக்கான்டா. பேசாம பாட்டு ஆஃப் பண்ணு. நீ ஃபர்ஸ்ட் அந்த வெளியே இத்தனை பேர் இருக்காங்க, தாட்டை வாங்கிட்டு எடு. எடுக்கிறதா? எடுத்துட்டு சாங்கை லிசன் பண்ணு. தூக்கம் வரும். நீ தூங்கு, என்னையும் தூங்க விடு. சாவடிக்காங்க. என்னடா அதுக்குள்ள தூங்கிட்ட? சரி டேய் வெளியே ஏதோ சவுண்டு கேட்குதுடா. டேய் எப்பா அது தீப்பெட்டி ஓர வச்சு தான் தூங்க. தீப்பெட்டி நான் எங்கடா வச்சிருக்கேன்? வெளியே இருந்து சவுண்டு ஊதுறாது. டேய் வெளியே இருந்து ஊதுடா. பாத்தியா? டேய் எங்க போத? பார்க்க போதியா? டேய் முதல்ல இதை நிப்பாட்டு. அதான் வெளியே இருக்குன்னு தெரியுதுல, அதை போய் பார்த்து பயந்துட்டு இங்கே ஓடி வந்து உட்கார போதியா? ஒன்றும் வேண்டாம், பேசாம சும்மா. பா வந்துருச்சு சாமி, சாமி வந்துருச்சு. யாருக்கு? பா நம்ம சாமி பாட்டு போட்டோம்ல, அதான் சாமி வந்துருச்சு. சூப்பர், வாங்க எல்லாரும் போவோம். நம்மளுக்காக சாமி வந்துருச்சு, வாங்க போவோம். அவனே ஆல்ரெடி போன் இருக்கான். இவன் வேற ஆள ஒண்ணும் கிடையாது. இவனா கேட்க தீப்பர் சவுண்ட் இப்ப கேக்குறா சம்திங் ஃபிஷி. வேண்டாம் இங்க பார், அதுதான் நானும் சொல்றேன். இவ்வளவு நேரம் கேட்காத தீப்பெட்டி சவுண்ட் இப்ப கேக்குதுன்னா என்னமோ இருக்கு. சாமி சாமி டே 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 கையெடுத்து தயவு செஞ்சு காலை விடுறேன்டா ப்ளீஸ்டா. எப்பா என்ன உனக்கு இப்ப இங்கே உட்காந்துருக்கணுமா? அதுதான்டா பிளானே. இங்க பாத்து இன்னும் 1 hour விடிஞ்சிடும். சொன்னா கேளுங்கடா. நான் போறேன், அவன் வரப்போறான். நீ வரியா இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோ. ஆமா வாங்க போலாம். சாமி சாமி எங்க இருக்கீங்க? டேய் வேணாண்டா, டேய் போயிடலாம். டே டே வாடா போயிடலாம். பயப்படாத. பயப்படாத. நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க?
கேண்டில்லாம் எரிஞ்சிட்டு தானே இருக்கு. அப்போ மேட்ச் பாக்ஸ் யார் யூஸ் பண்ணா? நீங்க தான்டா சாமி, நீங்க இப்ப என்னடா? டேய் போயிடலாம். டேய் வா வா வா, வேணாண்டா வேணாண்டா வா. விளக்கு. நான் சொன்னேன்ல, சாமி வந்துருச்சு. அவ்வளோதான், சாமி நம்மளை காப்பாத்திரும். என்னப்பா அமைதியாகவே இருக்க? டேய் உங்களுக்கு இன்னுமாடா புரியல? எங்களுக்கு புரிஞ்சிச்சுப்பா, அதான் சாமி வந்துருச்சு. டேய் சாமினால கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு விளக்கேத்திட்டு போயிருக்கடா. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? நாம் அப்பவே பார்த்தது ஒரு பொண்ணு. ஆனா இங்க இருக்கிறது மூக்கையா, காளி. முத்து, அந்த பொண்ணு பேரே வரலையடா. வள்ளி. ஓடி வரும்போது எனக்குள்ள ஏதோ வந்துட்டு போனாங்கடா. உனக்குமா? என்னடா சொல்றீங்க? எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். பாப்பாய், டேய் யாரா அவன்? ஒன்று காந்தார் மாதிரி பண்ணுறான், இல்லை காஞ்சூரி மாதிரி பண்ணுறான். பாப்பாய். டேய் அப்பவே நானும் இதே மாதிரி தான்டா அவனை கூப்பிட்டேன். ஆனா கொஞ்ச நேரத்தில் அவனோட தலை காணாம போயிடுச்சுடா. தலையா? இப்போ நான் என்னடா பண்றது?
டோர் ஓபன் பண்றத காணோம். டாப்பால் இந்த பக்கம் இருக்குடா. கதவு திறந்தா வெளியே. டேய் ஜாக்கு, டேய் புத்தா, வேண்டாம், இது அவன் இல்லை. நீ திரும்பி பார்த்தீங்கன்னா தலையில நிற்பான். டேய் அங்க என்னடா பண்ணிருக்கீங்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் தான்டா பாப்பாய். அப்பனா நம்ம 3 பேத்துக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் ஒன்று சொல்லு. ஆமா சொல்லு. அன்னைக்கு தியேட்டர்ல நீ தானே வெஜ் பப்ஸ் வாங்கி கொடுத்த, என்ன மறந்துட்டியா? அவன் சொன்னது கரெக்டு தானே. அவனுக்கு சொல்லி காட்டுறது பிடிக்காதுடா. டேய் சொல்லி காட்டுறது எனக்கு பிடிக்காதுதான், ஆனா அதானே உனக்கு பிடிக்கும், என்ன பண்றது? ஏதேதோ சொல்லி நம்ம மனசை மாத்துது. நீ திரும்பாத, திரும்பி டேய் கூப்பிட்டு ஏன்டா என்னடா ஆச்சு? கண்ணு, காது, மூக்கு, என்னடா? முடி இழுத்து முடிடா. ஒரிஜினல் தான் அவன் தான். டேய் என்ன ஒரிஜினல், என்ன? அவனே தான். அதுக்கேண்டா அடிச்ச? ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன். என்னது? ஒரு விட்ரா, ஒரு நிம்மதிக்கு அடிச்சிட்டா. என்ன ஏன்டா அடிச்சீங்க? என்னாச்சுடா உங்களுக்கு? இப்போ நம்ம ஏதோ பண்ணி ஆகணும். ஆளாளுக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஏதோ பண்ணணும்டா. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? முதல்ல அவங்கள்ட்ட எல்லாம் பேசணும். டேய் என்னன்ற போய் பேசுறது? அதுக்கு அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். டேய் அபிமன்யு கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கதாண்டா இவ்வளோ தூரம் வந்து நிக்குது. இதெல்லாம் எப்படிடா? அதுக்கு நான் பாத்துக்கிறேன். பேப்பர் பேப்பா? பெண்பா. பெண் இல்லையாடா? ஏன் இல்லை? வெளியே நிற்கிறது ஒரு பெண் இல்லடா. சரி விடுப்பா. MOOKKY மூக்காயி. மூக்கையா? அது அது வெளியில அது மூக்கையாடா. சாரிப்பா. நான் வேற பேப்பர் எடுத்துட்டு வரேன். மூக்கையா? வள்ளி. ஓகேவா, புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? மூக்கையாவுக்கு பிறந்தவங்க தான் முத்துவும் காளியும். இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்தவங்க தான் வள்ளி. 2 பேருக்கு அப்படி ஒரு குழந்தை பிறக்கும். சரி, முத்துவுக்கு பிறந்தவங்க தான் வள்ளி. அப்ப காளி? சரி, காளிக்கு பிறந்தவங்க தான் வள்ளி. அப்ப முத்து? 2 பேருக்கும் வேணாம், மூக்கையாவுக்கு பிறந்தவங்க தான் வள்ளி. இப்பதான் மூக்கைக்கு 2 பசங்க என்ன, அதுக்குள்ள ஒரு பொண்ணுன்ற? டேய் அவங்க தங்கச்சிடா. இப்பதான் பொண்ணு என்ன, அதுக்குள்ள தங்கச்சின்ற? டேய் மூக்கையாவுக்கு மொத்தம் 3 பசங்க, முத்து, காளி, வள்ளி. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா மூக்கைக்கு அது எனக்கு தெரியுது. இதை வச்சு இப்ப என்ன பண்ண போதும்? இந்த குடும்பத்துல யார் முக்கியமான ஆளோ அவங்கள்ட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிக்க போறோம். பிரச்சனை சால்வ்டு. என்னன்றா பேசுவ? அபிமன்யு எப்படி செத்தானே? அபிமன்யுக்கு இவங்களுக்கு என்னடா சம்மதம்? அப்பா அபிமன்யுவை கூப்பிடும்போது தான் இவங்க எல்லாருமே வந்தாங்க. ஸோ அபிமன்யுவுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. லிங்க்? என்ன சம்பந்தம்? அபிமன்யு தான் மூக்கையாவோட பையன். அப்ப முத்துக்காளி வள்ளி அவங்களாம் இவனுக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க. டேய் அபிமன்யு நம்ம கிட்ட ஒரு பையன் தான் சொல்லியிருக்காங்கடா. பொய் சொல்லியிருந்தா? எதுவுமே பண்ண வேணாம். கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சதும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். உங்க யாருக்கும் இந்த போர்டை பத்தி சரியா தெரியல. டேய் உனக்கே சரியா தெரியல, பேசாம இருந்தது. சரிப்பா எனக்கு தெரில தான். ஆனால் இந்த போர்டை விளாண்டு ப்ராப்பராக முடிக்காமல் விட்டோன்னா வந்தவங்க யாரும் திருப்பி போகிறதில்ல.
முக்கையா, முத்து, காளி, வள்ளி, நாங்க இந்த கேம் இதோட முடிச்சுக்கலாம். நீங்க போலாம். அப்படியே போறதுக்கு முன்னாடி அபிமன்யை மட்டும் இப்ப அதான் இருக்குடா, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. கம்முனது ஏன் வேணாங்கிற? ஏன் பயப்படுற? நீ மாட்டி பண்ணி பயப்படுறியா? நான் ஏன்டா மாட்ட போறேன்? நான் எதுவும் பண்ணலடா. இப்ப அதெல்லாம் வேணாம். இங்க பாரு, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்க போலாம். அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டாங்க, அவங்க போறதுக்குள்ள அவங்க எப்படி சேர்ந்து கேட்போம். அவங்க செத்து நம்ம என்னடா பண்ண போறோம்? இது தேவையில்ல. டேய் டேய் பாப்பாய், என்னடா பண்ற? டேய் பாப்பாய், டேய் ஒண்ணு தண்டா. மூக்கையா, மெஜிஷியன் மூக்கையா, மெஜிஷியன் மூக்கையா, மெஜிஷியன் இருந்து என்ன பிரயோஜனம்? என் பசங்களுக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னால என் பசங்க கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சாங்க. அவ்வளவு கஷ்டம், கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சாங்க, தெரியுமா? ஐயா உங்க டேய் டேய் புத்தா போயிடலாம்டா. டேய் புத்தா என்னடா பண்ற? மெஜிஷியன் மூக்கையாட, முக்கையா இங்க பசியோட வலி என்னன்னு உனக்கு தெரியுமா? புத்த பிள்ளைகளை பட்டினி பட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியா? உனக்கு எதுவுமே தெரியாது. ஐயா ஐயா என்னால என் பசங்களை எல்லாத்தையும் படிக்க வைக்க முடியல, பசி ஆத்தவும் முடியல. அவ்வளவு வலி. அதனாலதான் அந்த வலிக்கு இந்த வலி எவ்வளவோ மேல்னு தூக்கம் போட்டுக்கிட்டாங்க. இதுக்கு போய் யாராவது தூக்கலால தொங்குவாங்களா? ஐயா இல்ல வேணாயா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு. உன் குடும்ப கஷ்டம் எனக்கு என்ன புரிஞ்சு. விட்டுருங்க பசங்க முன்னாடி தூக்குல தொங்குறது இவ்வளவு பெரிய கூட்டமா தெரியுமா? ஐயா ஆமாயா, என் சாவை தாங்க முடியாம என் பொண்ணு ஐயா இங்கதான் தன்னை தானே கொடுத்துக்கிட்டா. அந்த குடும்பம் உனக்கு தெரியும். குட் பாயா. நான் கேட்கவே இல்லையே. ஐயோ நான் கேட்டனா? ஐயோ நாமே இங்க உட்காந்துருக்கோம். அவங்க போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அபிமன்யு எப்படி செத்தன்னு கேட்டியா? அட்லீஸ்ட் அவங்க எப்படி சேர்த்தாங்க கேட்டியா? என்ன சொன்னாங்க? சொன்னாங்க அவ்வளோதான், முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. வாங்க போலாம். இரு, இந்த போர்டு என்ன பண்றது? நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே என்ன நின்றுட்டு இருக்க? அது யாரா? ஆமா, நீயா அது? என்னடா என்ன மறந்துட்டீங்களா? அபிமன்யுடா. அபிமன்யு? டேய் அபி, நீ எப்படா செத்த? முதல்ல அதை சொல்லிடுடா. நானா? நீ தான்டா சொல்றா. நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு படத்துக்கு போயிட்டீங்க. அப்போ நான் குளிக்கலான்னு பாத்ரூம் கதவை திறந்தேன். கதவை திறந்து காலை எடுத்து உள்ள வச்சேன்.
டமால்னு பின்னாடி ஒரு அடி. உன்னை யாராவது பின்னாடி அடிச்சு கொண்டாங்களா? இல்லை பின்னாடி இருந்து மயக்க ஊசி போட்டு அடிச்சு கொண்டாங்களா? டேய் எப்படிடா? வலிக்கு விழுந்துட்டேன்டா. அதனால தான் பின்னால பலமா அடிபட்டுருச்சு. கயவர்க்கரத்தில் சிக்கியே வீழ்ந்தாலுமே இது வெற்றியே. இதுதான் அன்னைக்கு நடந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் என்னை அடிச்சு கொள்ளலை. பின்னாடி அடிச்சு கொண்டிருக்காங்க அவனை. அவனை கொண்டவனை கண்டுபிடிச்சு நம்ம சும்மா போடக்கூடாது. அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? எங்க அபியை காணோம்? நான் அப்பவே சொன்னேன் வலிக்கு விழுந்தா பின்னாடி தான் அடிபடுன்ட்டு. இந்த போர்டு ஆட வேணான்னு படிச்சு படிச்சு சொன்னேன். நில்லுடா நில்றா நில்லு. விடிய விடிய நீ வச்சு நில்றா. நில்லுங்கடா டேய். என்னதுடா? அபிமன்யோட கேஸ் ஃபைல். மூக்கையா வள்ளி இத பத்தி போட்டிருக்கு. டேய் அபிமன்யுங்க மூக்கை எனக்கு என்னடா புரியலடா. மூக்கையை நம்ம நல்லா ஏமாத்திருக்காரா? மூக்கையாவா? ஆமா. என்னன்னு அவர் என்ன சொன்னாரு? இந்த வீட்டில் வந்தது 1982. அவர் வாழ்ந்தது வேணா 1982 இருக்கலாம். ஆனா இந்த வீட்டில் வந்தது போன வருஷம் செப்டம்பர் 2டா. போன வருஷமா? சரிடா, இப்ப அதுக்கும் அபிக்கும் என்னடா சம்பந்தம்? டேய், அந்த பொண்ணோட சாவுக்கு காரணமே நம்ம அபிதான்டா. அபியா? என்னடா சொல்ற? அன்னைக்கு மூக்கி என்ன சொன்னாரு? அவங்க பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை பார்த்து தாங்க முடியாம தான் தூக்கில் தொங்குன்னு சொன்னாரு. ஆமா, அதுவே போயிடா. அப்போ என்னடா ஆச்சு? ஃபர்ஸ்ட் செத்தது அவர் பொண்ணு. அந்த துக்கம் தாங்க முடியாம தான் அவர் தூக்கில் தொங்குனாரு. பசங்க ஏன்டா சாகணும்? கஷ்டத்துலையா? டேய், அந்த பொண்ணு அந்த வள்ளி இருக்கால, அவ எப்படி செத்தா நினைக்கிற? நம்ம அபி அவகிட்ட மிஸ்பிக்க பண்ணனால தான் அவ செத்தா. அவன் பண்ணதை தாங்க முடியாம தான் அவன் ரொம்ப மென்டலி டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான். அதனால தான் அவங்க ஏரியா விட்டுட்டு மூக்கை எங்கள் ஏரியாவுக்கு வந்தது. எப்போ? போன வருஷம் செப்டம்பர் 2.
அந்த சம்பவத்துலேருந்து வெளியே வர முடியாத வள்ளி இந்த வீட்டுக்கு வந்த 3ஆவது நாள் தோ இந்த கிச்சனில் தான் தன்னை தானே கொளுத்திக்கிட்டா. அந்த துக்கம் தாங்க முடியாம தான்டா மூக்கையா தூக்கில் தொங்குனதே. அப்போ இந்த காளி முத்து அவங்க என்னன்னாங்க? காளி முத்து அப்படி யாருமே கிடையாதுடா. மூக்கையாக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அது வள்ளி தான். ஒரே ஒரு பொண்ணா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம அபி கேஸை பற்றி ஒரு போலீஸ்கிட்ட கேட்டிருந்தோம்ல, வரவில்லை அவர் பார்த்தேன். அவர் இந்த ஃபைலை கொடுத்துட்டு இந்த விஷயம்லாம் சொன்னார். அப்பனா அபிய பேய் கொண்டுச்சுங்கதியா? டேய் பேய் கொண்டுச்சுன்னு சொல்ல வரல. இந்த வீட்டுக்கு நம்ம எப்போ வந்தோம்? போன வருஷம் அக்டோபர் மாதம். இந்த சம்பவம் நடந்தது செப்டம்பர் மாதம். அதே பிறா ஒரே மாதத்தில் நம்ம இந்த வீட்டுக்கு கூடி வரணும். அதுவும் அந்த பொண்ணு சாவுக்கு காரணமான அபி இங்கே வந்திருக்கான். நம்ம இந்த வீட்டுக்கு வரலடா, யாரோ இந்த வீட்டுக்கு நம்மளை வர வச்சிருக்காங்க. பாப்பா எங்க? அவனை ஒரு முக்கியமான வேலையை அமைச்சிருக்கேன். அபியை பற்றி போலீஸ்கிட்ட ஏதாவது கேட்டியா? போலீஸ்க்கு எதுவும் தெரிலடா. அவங்களே டாக்டர் ரிப்போர்ட்டில் அவன் வலிக்கு விழுந்து தலையில் அடிப்பட்டுன்னு சொன்னதுனால கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்பனா அன்னைக்கு அபி ஆத்தண்டா சொன்னா வலிக்கு விழுந்து பின்னாடி அடிபட்டு. அன்னைக்கு வந்தது அபியானே எனக்கு டவுட்டாக இருக்குடா. எதை வச்சு சொல்கிற? டேய் அன்னைக்கு அது சொன்னது நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து பேசுனதுடா. பாத்ரூமில் வலிக்கு விழுந்தது, தலையில் அடிப்படுறதுலாம் நம்ம பேசுனது. உனக்கு அவன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் எதையுமே மறக்கல. பின்மண்டையில் அடிபட்டு செத்துருக்கான். நான் தான் மறக்கலான்னு சொல்லல, அப்போ ஏன்டா சொல்லிட்டு இருக்கேன்? டே கீழே வந்து பிளேட் தான் அடிபடும். நம்ம சினிமா போனாலும் கூட சொல்லிச்சடா. டேய் அது நீ சொன்னது மறந்துட்டியா? அன்னைக்கு தியேட்டரில் வெஜ் பப்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னியே. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அதை வாங்கி கொடுத்தது நான். நம்ம பேசினதை தான் அது நம்மக்கிட்ட சொல்லியிருக்கு. அப்பனா அன்னைக்கு நம்மக்கிட்ட பேசினது அபி இல்லையா? யார் அந்த வழக்கத்துறது? கதவை நீ பூட்டினியா? இல்லடா. நானும் இல்லை. அப்பயாடா? என்னாச்சுடா? வெளியே நாய் துரத்துது. நீ என்ன பண்ண? நான்லாம் ஒன்றுமே பண்ணல. அது சும்மா உட்காந்துட்டு இருந்துச்சு. நான் கல் விட்டு அடித்து விளையாண்டுட்டு இருந்தேன், அவ்வளோதான். தெரிஞ்சிருந்த கதவே திறந்துருக்க மாட்டேன். சரி, நான் வச்ச வேலை என்னாச்சு? நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். நான் அவன்கிட்ட கேட்டதுக்கு இதுதான் அந்த பியூன் என் கையில் கொடுத்தான். என்னது இது? அதுதான் அபிமன்யோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு. அப்போ போலீஸ் கிட்ட இருக்குது? அது ஃபேக்கு. இவனோ டாக்டர்கிட்ட இருந்து போலீஸ்கிட்ட போடாம மாற்றி கொடுத்துருக்கான். இது யாரு கொடுத்தா? அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்ச பியூன் ஒருத்தன் இருக்கான். இந்த கேஸ் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தான் இவனை போய் வாங்கிட்டு சொன்னேன். அவன் எப்படி செத்தன்னு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் சொல்லலை. இதுவே அவன் ரொம்ப தயங்கி வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போனான்.
நான் அதை பார்த்தேன், ஆனால் அதில் என்ன போட்டிருக்குன்னு எனக்கும் தெரில. இதுலயே அவன் கீழே வலிக்குள் செத்தான் தாண்ட போட்டிருக்கு. உண்மையிலே இதான் கொடுத்தானா? ஆமாம், இது அவன் தான் கொடுத்தான். வலி குழுந்து செத்தான் தாண்டா போட்டிருக்கு. இது வேலைக்காகிற மாதிரி தெரியல. நாம இல்லாத ஒரு விஷயத்த தேவையில்லாம தேடுறோமோன்னு தோணுது. ஆமா, முதல்ல இந்த ரிப்போர்ட்டை போலீஸ்ட்ட போடாம தடுத்தது யாரு? வள்ளியோட லவ்வர். வள்ளியோட லவ்வரா? ஆமாம், அந்த ஏட்டை என்கிட்ட சொல்லும் போது வள்ளிக்கு ஏதோ ஒரு லவ் இருக்குன்னு சொன்னார். அவள் லவ் பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியுன்றது சொன்னார். ஒருவேளை இதெல்லாம் பண்ணுறது அவன் லவ்வராக இருந்தா? அவள் லவ்வர். சரிடா, இப்படி சொல்ற மாதிரி இது எல்லாமே அவன் லவ்வரே பண்ணியிருந்தாலும் அவன் யாரு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க பாரு, திரும்ப போர்டில் ஆடிட்டு இருக்க முடியாது பாத்துக்க. சும்மா. ஐயோ, அது இல்லை, டாக்டர். டாக்டரா? ஆமாம், டாக்டர்கிட்ட தானே அவன் ரிப்போர்ட் மாற்றி சொல்லியிருப்பான். இப்போ டாக்டர்கிட்ட கேட்டால் அவன் வந்துட்டு போனான் யான்னு தெரிஞ்சிடும்ல. அட்லீஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜாவது கிடைக்கும். டேய், இது தேவையா? கரெக்டாக இருக்கும். சீக்கிரம், டைம் வேஸ்ட் பண்ணுவானா, உடனே போகலாம். வா வாடா. ஒரே நிமிஷம் வந்தாதான். சீக்கிரம் சீக்கிரம் வந்துரு. இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். மூக்கையாக்கு ஒரே பொண்ணு தான், அவ தான் வள்ளி. இவங்க சொன்ன மாதிரி வள்ளி லவ் பண்ணது அவங்க அப்பா மூக்கையாக்கு மட்டும்தான் தெரியும். வள்ளியை லவ் பண்ணதும் வேற யாரும் இல்லை, அது நான் தான். நாங்கள் முன்னாடி இருந்த ஏரியாவில் தான் வள்ளியும் இருந்தா. வள்ளிக்கிட்ட அபி தப்பாக நடந்ததை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை. என்கிட்ட ஒரு மாதம் பேசாமல் இருந்தா. என்னை பார்க்க கூட இல்லை. ஒரு மாதம் கழித்து மூக்கையா கிட்ட ஒரு கால் வந்தது. அதில் வள்ளி. அதுக்கப்புறம் ஒரே மாதத்துக்குள்ள அபி, நான் உனக்கு ஒரு அவசரம் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், இன்னைக்கு வீடு பார்க்க வர சொன்னது. கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்தது. நான் வெளியே இருக்கேன். நம்ம வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டு யார் நம்ம காமிச்சது? அபிதானே இந்த வீட்டை பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்து காமிச்சான். வள்ளி இறந்த இதே வீட்டில் அபிமன்யுவை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். அன்னைக்கு நம்ம படத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் தான் பாத்ரூம் ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி வச்சேன். டேய், டைம் ஆச்சுடா, என்ன பண்ணிருக்கீங்க? சீக்கிரம்டா. டேய், கடைசியாக கேட்குறேன், படத்துக்கு வரியா இல்லையா? இதுக்கு மேலாம் கேட்டிருக்க முடியாது. நான் வரலடா. சரி, வீட்டை பார்த்துக்கோ. அன்றைக்கி நம்ம படத்துக்கு போகும்போது அவன் தான் வெஜ் பப்ஸ் வாங்கி கொடுத்தான். டேய், அவன் வாங்கி கொடுத்ததா இப்போ நீ சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறியா? டேய், நான் அதை சொல்லி காட்டலடா. நீ நல்லா யோசிச்சு பாரு. செகண்ட் ஹாஃபில் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆள காணும். அவன் ஏதோ வயிறு கலக்குதுன்னு 2 பாத்ரூம் போயிருப்பான்டா. பாத்ரூமா? அவன் நமக்கு மேலே பதறிட்டு இருக்கான், அவன் மேலே போய் சந்தேகப்பட்டு.
அடிப்படல, பின்னாடி அடிச்சு கொண்டுருக்காங்க அவனை. அவன் சித்த கூட பரவாயில்லடா, அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அவனை கொண்டவனை கண்டுபிடிச்சு நம்ம சும்மா போடக்கூடாது. என்ன பார்த்து வளர்க்கிட்ட பிள்ளைகள் தான் அடிப்படுவா. ஏன் பயப்படுற? நீ மாட்டி பண்ணி பயப்படுறியா? நான் ஏன்டா மாட்ட போறேன்? நான் எதுவும் பண்ணலடா. ஆரம்பத்தில் இந்த போர்டை வச்சு அபிமன்யை கூப்பிடலான்னு நீங்கள் சொல்லும்போது நான் அதை பெருசாக நம்பலை. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் யாரோ வந்ததாக நான் ஃபீல் பண்ணேன், பயந்தேன். ஆனால் அன்னைக்கு அங்கே வந்தது Jack. ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அன்னைக்கு வந்தது வள்ளியா இல்லை அபிமன்யுவான்னு நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அபிமன்யுவை வரவிடாமல் அங்கே வந்தது வள்ளியும் மூக்கையாவும். திரும்ப நீங்கள் இதை பற்றி தேடக்கூடாதுன்னு தான் நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு கதையை உருவாக்கணும். நீ முத்துக்கிட்டுன்னு சுத்தி விடாத, முதல்ல காளியான்னு சொல்லு. முத்தியாருன்னு சொல்லு. நீ முதல்ல காளியை சொல்றா. அன்னைக்கு இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் திரும்பவும் இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரைக்கும் வந்து நிற்கிது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியாதது எனக்கு சாதகமாக போச்சு. அதில் அபிமன்யு அடித்து கொண்டதாக தான் போட்டிருக்கு. ஆனால் நான் தான் இதுலயே அவன் கீழே வலிக்குள் சத்தம் தாண்ட போட்டிருக்கு. டேய் வாடா சீக்கிரம். ஏய் போலாம் 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 போலாம். டேய் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? வயிற்ற கலக்கிடுச்சுடா. பாத்தியா, இப்போ கூட அவனுக்கு வயிறு கலக்கி இருக்கு. சரி வாங்க போலாம். அந்த டாக்டர் கிட்ட போனால் இவங்க தேடிட்டு இருக்க கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன், அந்த டாக்டரையே இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்கன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஹைப் பண்ணுங்க.